மொபைலில் விளையாடும் வயதில் எண்ணற்ற ஆப்ஸை உருவாக்கி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார் ஒரு மாணவர். இவரது கண்டுபிடிப்புகள் பல வெளிநாட்டு நிறுவனங்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன. கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டையைச் சேர்ந்த 14 வயதே நிரம்பிய ரிஷிகுமார் என்ற மாணவன் இடும் உத்தரவுகளை அப்படியே பின்பற்றுகிறது இந்த ரோபோ. இந்த ரோபோ ரிஷிக்கு யாரும் தந்த பரிசல்ல, ரிஷியே உருவாக்கிய ரோபோ என்பதுதான் இதன் சிறப்பு. பிளாஸ்டிக்கால் வடிவமைக்கப்பட்ட இந்த ரோபோ குரல் உத்தரவுக்கு பணிந்து பாடுவது, நடனமாடுவது போன்றவற்றை செய்கிறது. என் ரோபோட்ஸில் என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் இருக்குது. இப்போலாம் அதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதே சமயத்தில் லிம் ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. அந்த ப்ரோக்ராமிங் வச்சு நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் மூவ் செய்யலாம். அந்த மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளி ஆசிரியர் அனில்குமார், காவல் உதவி ஆய்வாளர் புட்டா தம்பதியின் மகனான ரிஷிகுமார் கடந்த 2 ஆண்டுகளில் 70க்கும் அதிகமான மொபைல் செயலிகளை உருவாக்கியுள்ளார். உலக அளவில் இந்திய ராணுவத்தை உயர்த்துவதே தனது நோக்கம் என்றும் 2020க்குள் இந்திய ராணுவத்தில் எந்திர மனிதனை ஈடுபடுத்துவதே தனது லட்சியம் என்றும் கூறுகிறார் ரிஷிகுமார். ஃபியூச்சர்ஸில் நான் என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்குன்னா, இப்போ இந்தியன் டிஃபென்ஸ்க்காக ரொபாட்டிக் ஆர்மி அந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ எல்லாமே இருக்கு. ஆனால் ஃபண்டிங் தான் எனக்கு முக்கியம். நான் என்ன கவர்மெண்ட்டுக்கோ, இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ எங்களை மாரி இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. ஆனால் அது வந்து நார்த்திலே தான் இருக்குது, இன்னும் சவுத்துக்கு வரவே இல்லை. தன்னை போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஆர்வமுள்ள மாணவர்களை ஊக்குவித்து அவர்களின் படைப்புகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது தனது எதிர்கால லட்சியம் என்றும் கூறுகிறார் இந்த இளம் விஞ்ஞானி. புதிய தலைமுறைக்காக விருதாச்சலத்தில் இருந்து KR ராஜா.